ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். சிம்பிள் தான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், ஈஸி தான். எங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 2 பெரிய ஸ்பூன் வந்து ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கடைசியாக இறக்கும்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ தூவி இறக்கிக்கலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடாயை வச்சுட்டோம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம முதல்ல வந்து சோம்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வறுத்து போட்டு வதக்கிட்டோம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட தக்காளியும் போட்டுடலாம். 2 தக்காளியும், நல்லா பெரிய தக்காளி 2 தக்காளி, சின்ன தக்காளினா 4 தக்காளி, பெரிய தக்காளினா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுப்போம். அந்த சீக்கிரம் வதங்கிடணும். உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அதனால் தேவையான அளவு உப்பு இப்பயே நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. இனிமே கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் இந்த மசாலா ஸ்மெல் போட்டு ஒரு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு வதக்கிட்டோமா, இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி நல்லா வேகட்டும். மசாலா ஸ்மெல் போய் நல்லா மேஷ் ஆகட்டும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சிம்பிள் தான் அது. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளைனாக ஒன்றுமே போடாமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு செய்கிறோம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரோ அரிசி மாவோ இல்லை கடலை மாவோ ஏதோ ஒரு ஸ்பூன் கலக்கி விட்டுட்டோம்னா திக்னஸ் ஆகிடும், திக்காகிடும். நல்லா காய்கறி இல்லாதப்ப நம்ம வந்து ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்யணும்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாம். கொஞ்சம் அர்ஜென்சிக்கு டக்குன்னு நம்ம காய் இல்லாதப்ப செய்யும்போது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நிறைய ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் ஒரு பெரிய ஸ்பூன், 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். அந்த திக்னஸுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம். இப்போ நல்லா சூப்பராக நல்லா திக்காகவும் வரும். காரமும் கொஞ்சம் கம்மியாகிடும். ஒரு 5-6 பேர் கண்டிப்பாக நல்லா சப்பாத்தி, பூரி, தோசை சாப்பிட்லாம் கண்டிப்பாக. காய்கறி ஒன்றுமே இல்லாதப்ப நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா
டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஒரு திக்காகவும் இருக்குங்க. நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, சிம்பிள். வெறும் வெங்காயம் தக்காளியை மட்டும் வச்சு நம்ம அது மாதிரி செஞ்சிட்டோம். ஒரு நல்ல திக்னஸ் ஆகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு, நல்லா டேஸ்டியாக எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தாங்க, செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப டேஸ்டான எம்மியான சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இல்லை ஒரே ஒரு பிஞ்சு சர்க்கரை போட்டுக்கலாம். ரொம்ப இல்லை, ஒரு பிஞ்சு தான் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.